பார்க்கும்போது ஜபம் தியானம் அப்படின்ற காரியங்கள்லாம் நல்ல காரியம் தான். நாமும் கூட 21 நாள் என்ன வச்சிருக்கிறோம்? ஜபங்களை வைக்கிறோம். அந்த ஒரு கிட்டி சேர்க்கிறதுக்காக ஜபங்களை நம்ம என்ன செய்யறோம்? வச்சிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அநேக காரியங்கள் எப்படி இருக்குன்னா, நிறைய தீர்மானங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம் சில மாதிரி இது கிறிஸ்தவ மதத்தில் மாத்திரம் இல்லை, மற்ற மதத்திலையும் இருக்கு. அந்த இதை நான் இப்போ பேசுறத சொன்னவங்களை நான் சொல்றேன். மற்ற மதத்திலேயே இருக்குது. எல்லாம் 40 நாள் இருப்பாங்க, ரமதான் இருக்கிறாங்க, சிலர் மலைக்கு போறாங்க, சிலர் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஒரு இந்த நாட்கள் இருக்குது. எல்லாமே இது போலலாம் இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், தப்பு பண்ண மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், சிகரெட் குடிக்க மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம், இப்படி ஒரு கட்டுப்பாடுல இருக்கிறாங்க. ஆனா அந்த கட்டுப்பாடுகள் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு அநேகருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப அதிகமாயிருக்கு, ரொம்ப அதிகமாயிருக்கு. அப்படி சொல்லிட்டு நான் சொல்ற காரியம் சொல்லி சொல்றேன், நீங்க கிருபையினாலே பலப்படணும் அப்படின்னு சொல்றேன். அதுவே நான் 21 நாள் ஜபம் ஆரம்பிக்கும் பொழுது இதை குறித்து பேசணும்னு என்ன இருக்குது, அதுக்கு பேசுறேன். அதுக்கப்புறம் நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். நேற்றையிலிருந்து ராத்திரில இந்த ஒரு வார்த்தை திரும்ப உள்ளத்துல கிருபையிலே பலப்படும், கிருபையிலே பலப்படும். இப்போ இந்த வசனத்தை நான் தேடும் போது, இந்த வசனம் கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். நீங்க இப்போது வாசித்தது போல இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ல இதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில இங்க பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுமானால், என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படு என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, அந்த அதிகாரங்களை நீங்க கடந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பவுல் தன்னுடைய ஊழியத்தை முடிக்க போகிறார். ஊழியத்தை முடிக்க போறாங்க. அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள் இருக்கும் போதும் நான் ஊழியத்தை முடிச்சுட்டு அவருடைய உபதேசங்கள், அவருக்கு கர்த்தர் கொடுத்த உபதேசத்தையும் அந்த ஊழியத்தையும் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு கையில ஒப்பு கொடுக்கும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஓ தீமோத்தேயு என் குமாரனே. அவருடைய ஊழியத்துல அவரோடு இணைந்து சென்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். பவுலுடைய வாழ்க்கைய ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. பவுலுடைய லைஃப் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பாதை. இந்த நீங்க அந்த ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயுல முதல் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்கே இந்த பவுல் தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது அங்கே 15ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆசியா நாட்டிலே அவர்கள் திகழ்ந்தும் எர்மோதேலே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். பாருங்க, அப்போ சொல்ற இந்த பகுதியில ஊழியம் செய்ய போன இடத்துல அவரை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டு விலகிட்டார். ஒரு இடத்துல சொன்னாரு, எல்லாரும் என்னை விட்டு ஓடினார், எல்லாரும் விட்டு போனாங்க. இயேசுவின் கடைசியா என்ன நிலைமை வந்ததோ, இயேசுவின் ஊழியத்துல லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் என்ன வந்தது தெரியுமா? எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. பவுலுடைய லைஃப்ல அதேதான், எல்லாரும் அவரை விட்டு என்ன செஞ்சாங்க? விலகி. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கொண்டு சூழ்நிலையில அவர் சொல்றாரு, என்னுடைய ஓட்டமும் முடிய போகுது, ஆனா இந்த உபதேசமும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபதேசத்தை நீ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுகிட்ட அந்த பவுல் ஒப்பு கொடுக்குது. இப்ப இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் உடைய சர்வீஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ்லாம் இப்பெல்லாம் மெயில் வந்துச்சுனால போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம அந்த காலத்துல போஸ்ட் சர்வீஸ் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல பைபிள் அந்த காலங்கள் பைபிள் அந்த புத்தகங்களை பார்க்கணும், வேகமாக போடுகிற அந்த காலம். இந்த இவங்க என்ன வேலைன்னா, இந்த ஊர்ல இருந்து இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஓடுவாங்க. இப்ப இங்க நான் இங்க பாண்டிச்சேரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா, காரியம் அங்க அனுப்பணும்னு சொன்னா, இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓடி என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஓட்டுறோம், அவன் கையில இருக்கும், அவன் வாங்கிட்டு அவன் ஓடணும் இன்னொரு 50 கிலோமீட்டர். இதுதான் இந்த அஞ்சக்காரருடைய வேலை. என்ன வேலைன்னா, அவங்க ஓடணும், இந்த லெட்டரை கொண்டு ஓடி போய் புரியாம போயிட்டு அந்த காலத்துல நடந்த அதுதான் இந்த இப்ப ரிலே இதுதான் பண்ணாங்க. ரிலேர்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அந்த காரியத்தை கொடுப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுல ஸ்கூல்ல காம்படிஷன்ல இந்த ரிலே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி என்ன தோணுதா, 4 டீம் என் தம்பி ஃபர்ஸ்ட் வரான், 4 வரான், முந்தினி வரான். ஆனா பார்த்தா ஃபினிஷிங் முடிஞ்ச உடனே பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் இல்லை. என்னடா விஷயம்னு பார்த்தா, இவன் ஓடின வேகத்துல
அது இன்னொரு டீம் இருக்கு பாருங்க, அந்த டீம் இருக்கு. இங்க கையில வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க கட்டை. சிவப்புனா சிவப்பு தான் பிடிச்சி எடுத்துக்கணும், சிவப்பு தான் பாஸ் பண்ணணும். ட்ராக் மாறிடுச்சு. இவன் வந்து வேற ஒருத்தருடைய கலரை வாங்கிட்டு முன்னால போயிட்டான். போகிற வேகத்துல வேற ஒருத்தருடைய பாஸ் வாங்கிட்டு முன்னால போயிட்டான். கலர் மாறிடுச்சு. அப்போ ஓடுறது முக்கியம் இல்லை, ஓடுறதோட ஏதோ கொண்டு போகணும். இந்த கையில ஒப்புவிக்கிறத பத்திரமா கொண்டு போகணும். அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பவுல் சொல்றாரு, குமாரனே நீ கிருபையில பலப்படு. உன் கையில நான் ஒப்பு கொடுக்க போற காரியம் ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதை நீ கொண்டு போய் சேர்க்கணும். நீ அடுத்த காரியத்துக்கு தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா நீ எனக்கு என்ன வேணும்? கிருபையில நீ என்ன செய்யணும்? பலப்படு. பழைய பாட்டை நாம் வாசிக்கிறோம். மோசே தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த யோசுவாவை என்ன சொல்றாங்க? 10 சொல்றாரு, நீ பலன் கொண்டு பலப்படு. ஏன்னா இப்ப அந்த மோசேனுடைய ஊழியம் முடிஞ்சு யோசுவாவுடைய ஊழியம் வருது. இந்த தேவன் சொன்ன வாக்கு தத்துவம், தேவன் சொன்ன வார்த்தைய தேவனுடைய நடத்துவதை சரியா கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் முக்கியம். காணாம கொண்டு போய் சுதந்திரிக்கணும். இந்த ஜனங்கள்லாம் ஒரு லீடரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த லீடர் யாரு? அனாதரத்தர். மோசே இருக்கும்போது இந்த லீடர் யாரு? ஆரோன். மோசே வர தாமதிச்சவங்க ஆரோன இவங்களால ஒரு லீடரை நியமிக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவர் எங்க கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா, அந்த லீடர் எங்க கொண்டு போறதுக்கு பாக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா போராத விஷயங்களோட பார்க்கும்போது அவங்க தலைவர்களை தேர்ந்தெடுத்து கானானுக்கு போனா பரவாயில்ல, திரும்பவும் எகிப்துக்கு போறதுக்கு என்ன பண்றாங்க? யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது முன்னோக்கி ஃபார்வர்ட் தான், முன்னோக்கி போறமே தவிர அது பின்னோக்கி போறதுக்கு கூடவே கூட. கிறிஸ்தவ ஜீவியம் முன்னோக்கி தான் போகணும், பின்னோக்கி போறதுன்னு சொன்னா ஏதோ தப்பு எங்கேயோ பிழை இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த காரியத்துல போயிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க சாம்சுந்தரையா சொன்னது ஞாபகம் வருது. சாம்சுந்தரையா சொன்னாங்க, சுந்தரம் ஐயா வந்து சத்தியத்தை கழுத்தை பிடிச்சி நிறுத்தினான். சுந்தரம் ஐயா சத்தியத்தை கழுத்தை பிடிச்சி நிறுத்தினான். சாம்சுந்தரையா சொல்லியிருக்கிறேன். ஆனா நான் இப்போ வாழை பிடிச்சி நிற்கிறேன். எனக்கு பின்னால என்ன அவன் சொல்ல தெரியல அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபதேசம், இந்த சத்தியம் நம்ம கழிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கர்த்தருடைய வார்த்தைகள் யூதா புத்தகத்துல வாசிக்கிறோம். உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட வசனத்தை வந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாம். யூதா 3 வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவ்வாறு உங்ககிட்ட ஒப்பு கொடுத்தத நீங்க அதற்காக போராடும். அதற்காக என்ன செய்யணுமா? போராடும். அப்ப இன்னைக்கு எங்க வசனத்தை வாசிச்சோம். தீமோத்தேயு கிட்ட பவுல் சொல்றாரு, மகனே நீ என்ன பண்ணு? கிருபையில பலப்படு. அந்த 2வது வசனம் வாசிங்க. அநேக காட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்திலே கேட்டவைகள் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் நான் உங்ககிட்ட ஒப்புவிக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? என்கிட்ட கேட்டத நீ என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. ஒரு டீச்சர் யார் தெரியுமா? நல்ல டீச்சர் யார் தெரியுங்களா? நல்ல டீச்சர் வந்து முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணணும்? நல்லா ரிசர்வ் பண்ணணும். ரிசர்வ் பண்ணதை என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். நம்ம டீச் பண்ண என்ன ஆயிடுவோம்? சொல்லுங்க. டீச் பண்ண என்ன ஆயிடுவோம்? டீச்சர் ஆயிடுவோம். முதல்ல நல்லா ரிசர்வ் பண்ணணும். 2வது என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தெரிஞ்சது மற்றவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்கு நான் அதிக பசங்க ஆயிடுவோம். நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். தெரியாததெல்லாம் எடுத்து அவங்க வந்து தலை சுத்துற மாதிரி ஆயிடுவோம். இந்த வசனம் பார்த்தோம் பாருங்க. நம்ம வசனம் வாசிச்சோம். என்ன வசனம்? பவுல் என்ன சொல்றாரு? 2வது வசனத்தை வாசிக்கணும். நீ என்னிடத்திலே கேட்டவைகள் மற்றவர்கள் என்ன செய்யணும்? நான் சொல்லியிருக்கிறேன் சபையில. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
சுந்தரைய காலத்துல ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ்ல சபையில ஜனங்க பிரசங்கத்தை கேட்டு அவங்க திங்கக்கிழமை போனா ஒரு வேலைனால அவங்க ஆபீஸ்ல போய் அந்த பிரசங்கத்தை 4 பேரும் சொல்லுவாங்க. காலேஜ்ல போற பிரசங்கத்தை கேட்டு எங்க சபையில இந்த பிரசங்கம் பண்ணாங்க, பைபிள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி அடுத்த சனிக்கிழமை ஞானஸ்தானம் கொடுத்துட்டு பண்ணுவாங்க. இதுதான் இந்த சபை வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேட்டது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மற்றவர்களுக்கு கேட்டதை சொல்லணும். அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அறிவு வேணும். அதுக்கு அவங்க நிறைய பேர் போதிக்கிறது வந்து அறிவு யூஸ் பண்றோம். போதிக்கணும் அப்படின்னு கேட்டா நல்லா ஒருத்தர் போதிக்கணும்னு கேட்டா அவங்களுக்கு விஷயம் தெளிவா தெரியும். அவங்க எப்படி நினைச்சுப்பாங்க நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னா நம்ம யாரா இருக்கிறோம்னா பெரிய அறிவாளி நினைச்சு போதிக்கும். அப்படி இருக்க பவுல் சொல்றாரு, உனக்கு நான் ஒப்புவித்ததை நீ மற்றவர்கள் ஒப்புவிக்கணும். இதுதான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற, இதுதான் உங்களுடைய மெயின், இந்த கோல். நான் உனக்கு சொன்னது மற்றவர்கள் ஒப்புவிக்கணும். அதுக்கு நீ பலப்படணும். எதுல பலப்படணும் தெரியுமா? கிருபையில பலப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். கிருபையில பலப்படணும், கிருபையில பலப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஒரு சில வசனம் ஏன் கிருபையில பலப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, தம்பி உன்னை அசட்டை பண்ணிடக்கூடாது. பவுல் சொல்றாரு, இந்த தீமத்தை யாருன்னு கேட்டா ஒரு வாலிபனா இருக்கான். தீமத்தை யாரு? அவர் சொல்றாரு, உன்னை யாரும் அசட்டை பண்ணக்கூடாதுப்பா. உன்னை அசட்டை பண்ணிட்டாங்கன்னா நீ பண்ற பிரசங்கத்தை கேட்க மாட்டான். நீ பிரசவனை 4 பேர்கிட்ட போயிட்டு ஏசப்பா பத்தி சொல்றீங்க அப்படின்னா நீங்க சொல்ற வார்த்தையை கேட்கணும்னா முதல்ல உன்னை அசட்டை பண்ணக்கூடாது, உன் அலட்சியம் பண்ணக்கூடாது. அதான் சொல்றாரு, உனக்கு இளமை, நீ ரொம்ப இளமையா இருக்கிற, இளைஞனா இருக்கிற, ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, அசட்டை பண்ணிடுவாங்க. அதனால உன்னை அசட்டை பண்ணாம இருக்கணும்னா நீ மாதிரியா இருக்கணும், நீ ஒரு மாடலா இருக்கணும். நீ மாதிரியா இருந்தா உன் வார்த்தையை என்ன செய்வாங்க, கேட்பான். நம்ம போய் சொல்றோம், நான் எவ்வளவு சொல்றேன், அவன் கேட்கவே மாட்டான்னா ஏன்னா நம்ம மாதிரியா இல்லாத கேட்க விஷயம். நம்ம சொல்றோம், எங்க போய் வர பிரச்சனை போய் சொல்றோம், கொஞ்சம் அமைதியா இரு, அவர் பேசினா பேசுற, நீ அமைதியா இரு. ஆனா இந்த இவங்களுக்கு தெரியும் இவங்க அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், இவங்க அமைதியா இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப நீங்க சொல்ற பிரச்சனை என்ன ஈடுபடுமா? நீங்க சொல்ற வார்த்தை ஈடுபடுமா? நம்ம சொல்ற வார்த்தை ஈடுபடுமா? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கவனிக்க, நீ வார்த்தையிலும் எதுல மாதிரியா இருக்கணுமா? ஒரு வார்த்தையில, நடக்கையில, அன்பில, ஆவியில, விசுவாசத்துல, கற்பில. முதல்ல விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு. இது ஊழியக்காரருக்கு சொல்ற, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு. நம்ம விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் மாதிரியா இருக்கு. எல்லாத்துல என்ன செய்யணும்? மாதிரியா. யோசிச்சு பாருங்க, நம்ம சபையில இருக்கிற ஜனங்க எல்லாரும் நம்ம சாட்சி உள்ள லைஃப், நல்ல டெஸ்டிமனி லைஃப் மாதிரி இருந்துச்சுன்னா சபை சீக்கிரமா தெரியுது. நீங்க வந்து போய் யோசிச்சு பாருங்க, எனக்கு ஊழியத்துக்கு குறையிருக்கா? ஊழியத்துக்கு குறையிருக்கா? எத்தனை ஊழியம் பேர்கள் இருக்குது, தோல் லிஸ்ட் பேர் நமக்கு தெரியாது. ரொம்ப ஊழியங்கள் இருக்கு, கிராம ஊழியர்கள் கூட செய்யலாம். எவ்வளவு டிராக்ஸ் அதுக்கு அடிக்க வச்சுக்கிறது, எத்தனை ஆயிரம் டிராக்ஸ் எவ்வளவு ஊழியர்கள் செய்யறாங்க. யூடியூப்ல எவ்வளோ மெசேஜ் போகும், டிவில எவ்வளோ மெசேஜ் போகும். இத்தனை ஊழியம் இருந்தோம், ஏன் ஜனங்க என்ன ரசிக்கிறாங்க அப்படின்னா, ரசிக்கப்பட்டிருக்க நமக்குள்ள என்ன இல்லைன்னா சாட்சி இல்லை, மாதிரி இல்லை. மாதிரின்னா பேட்டர் லைஃபை காட்டுறோம், நம்ம காட்டுறோம், அதை காட்டுறது, அதை காட்டுறது நம்ம தவறு, அதை காட்ட நம்ம தவறிட்டோம், அது வந்து தவறிட்டோம்.
அவரு வந்து சொல்றாரு, அதுதான் கிருபையில விளக்கம். நீ மற்றவங்க மாதிரியா நான் சொல்றேன், நான் ஒப்புவிக்கிறேன். நீ என்னத்திலே கேள்விப்பட்டதை நீ மற்றவர்களுக்கு போதிக்கணும், நீ மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கு உணர்த்தணும். ஆண்ட சொல்ற, இன்னைக்கு உங்களை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ற கதை கவனிங்க. அந்த சொன்னாரு, உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியது. காலத்தை பார்த்தா அதுக்கு வந்து எல்லாரும் வேலை வெட்டி விட்டு எல்லாரும் பாஸ் ஆகிடலாமா? அப்படின்னு காலத்தை பார்த்தா போதகராக இருக்கிறதுனா நம்ம எல்லாருக்குமே இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு போதனை, ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறோம் நமக்குள்ள. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் சில நேரத்துல எவ்வளவு ஞானஸ்நானம் எத்தனை வருஷம் ஆகும் கத்தருக்குள்ளன்னா, சிலர் வந்து நல்லா தைரியமா மாற பற்றி சொல்றாங்க. 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, சந்தோஷம். ஆனா நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம்? காலத்தை பார்த்தா பவுல் எதுவும் சொல்றாரு, காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு எப்படி இருக்க? வசனம் எடுக்க முடியுமா? வசனத்தை எடுத்து வசிக்கலாம். இன்னும் எப்படி இருக்கிறன்னு கேட்டா சிறு பிள்ளையாவே இருக்கு. இன்னும் சிறு பிள்ளையாவே இருக்கு. அப்போ கத்திர நாமக்கு மகிமை உண்டாகட்டும். நாம வளர்ச்சி அடையல அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நாம் அசட்டை பண்ணப்படுவோம். நம்ம வளர்ச்சி அடையலைன்னா நம்ம என்ன பண்ணப்படுவோம்? அசட்டை பண்ணப்படுவோம். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ கிருபையில பலப்படு, நீ அசட்டை பண்ணப்படக்கூடாது. தீமோத்தேயுவே, நீ கதை சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு பார்த்து சில இடத்துல நம்ம வீட்டுல பேசுறோம், அவங்க அயலவத்தார்கிட்ட பேசுறோம், உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுறீங்க, ஆண்டவரை பத்தி போதிக்கிறீங்க, சொல்றீங்க, எல்லாம் நல்லது. அதுக்கு முன்னால நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு நம்மளுடைய போதனை இருக்குதா? நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம போதனை இருக்குதுன்னா நம்ம வார்த்தையில, நம்ம நடக்கையில, அன்பில, ஆவில எல்லாத்துலயும் நமக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா ஒரு மாடலான ஒரு லைஃப் நமக்கு, ஒரு மாடலான ஒரு லைஃப். அப்படி இருந்தா நம்ம பேசிட்டு அதான் பவுல் சொல்றாருன்னா, இதை ஒப்பு கொடுக்க போற வேலை நீ இந்த ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை நீ வச்சுக்கணும். நீ அசட்டை பண்ணக்கூடாது. என்ன அவருடைய வாழ்க்கை வயசு பார்த்தீங்கன்னா அந்த தீமோத்தேயு, அதனால நம்ம ஈஸியா அவனை அசட்டை பண்ணிடுவாங்க. அதனால சொல்றாரு, நீ அசட்டை பண்ணக்கூடாது, நீ கிருபையில பலப்படு. எங்க எங்க வாழ்க்கை மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், நம்மள அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம அசட்டை பண்ண வேண்டாம். இது வந்து வெறும் படம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அசட்டை பண்ணும். இது வெறும் படம், சும்மா நம்ம சமயம் கேட்கும். இது ஒன்றும் கிடையாது, இது வெறும் படம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அசட்டை பண்ணும். ஆனா நாம தரம் உள்ளவர்கள், நம்ம லைஃப் வந்து தரமா இருக்குது அப்படின்னா நம்ம அசட்டை பண்ணணும். அதனால்தான் முதல் சொல்றாரு, நீ இந்த காரியத்துல கிருபையில பலப்படு, ஞானத்துல பலப்படு, சாதுரியத்துல பலப்படு, உனக்கு இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை பலத்துல பலப்படுதுதான் சொல்லுது. பைபிளை வாசிச்சு பாருங்க, ராஜாக்கள் புத்தகங்கள் வாசிச்சு பாருங்க. அவன் பலப்பட்ட போது அவனுக்கு என்ன உண்டாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து தன்னை கெடுத்து கொண்டான், அவனுக்கு கேடு உண்டாக்கி கொண்டான். அவன் வந்து நீங்க ராஜாக்கள் புத்தகங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ராஜாக்கள் நல்லா இருக்கும். அவன் பலப்பட்ட போது அவனுக்கு என்ன உண்டாச்சுன்னு கேட்டீங்கன்னா கர்வம் உண்டாச்சு. ஆனா அதோட பவுல் சொல்றாரு, நீ பணத்துல, செல்வத்துல, புயபலத்துல எல்லாம் நீ பலப்படுன்னு சொல்லல, கிருபையில பலப்படு. கிருபையில ஒருத்தர் பலப்பட்டா அவனுக்கு என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா பெருமளா பலப்பட்டிருக்கிறான். கிருபையில என்னுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும், என் நடக்க மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும்னா எனக்கு என்ன இதுல நான் பலப்படணும்னா கிருபையில பலப்படணும். எதுல பலப்படணும்? கிருபையில பலப்படணும். இந்த கிருபையில பலப்படுறதை மட்டும் நான் கடைசியா நம்ம பேசி முடிக்கிறேன். இப்போ இந்த காரியம் சொல்ற பவுல் தீமோத்தேயு கிட்ட பவுல் ஒப்பு கொடுக்கும் போது கிருபையில பலப்படும் சொல்லும்போதும், இந்த தீமோத்தேயு கிட்ட பவுல் பார்த்த சில குறைபாடுகள், அந்த குறைபாடுகளாக அவன் பார்த்த காரியங்களை நம்ம இப்போது சொல்லிட்டு தீமோத்தேயு கிட்ட என்னென்ன காரியங்கள் பவுல் வந்து கொஞ்சம் குறைபாடா பார்த்தாங்க. அதான் சொல்றேன், கிருபையில பலப்படணும். அந்த குறைபாடா அவர் வந்து பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, உன்னை அசட்டை பண்ணிடக்கூடாது, நீ இளமையா இருக்கிற, அசட்டை பண்ணக்கூடாது. அதனால நீ எப்படி இருக்கணும்னா நீ மாதிரியா இருக்கும். அதற்காக கிருபையில வரும். முதல் குறிப்பு, நாம் அசட்டை பண்ணப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கிருபையில பலப்படணும்.
நம் கிருபையில பெறப்பட்டு நம் மாதிரியாய். இரண்டாவது குறிப்பு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இதுல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுமுள்ள ஆவியை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இந்த பவுல் கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, பயமுள்ள ஆவி என்ன செய்யல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. இங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாசிப்பாங்க. 1 தீமோத்தேயு 4ல 14 வாசிங்க. மூப்பராகிய கண்ணனால் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேர்வுகளில் யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளையே நினைக்கிறது. உன்னை குறித்தும் சொல்றாரு, உங்களுக்கு கைகளை வைத்த போது உனக்கு இருக்கிற வரத்தை என்ன செய்ய, தீர்க்கதரிசனம் அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி நீ என்ன செய்யாத, அசதியாயிராதே அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ இங்க வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள சொல்லித்தான் சொல்றாரு, தேவன் உனக்கு பயமுள்ள. நல்ல கவனிங்க, நம்ம கிருபையில பலப்பட வேண்டும். அதற்கு 2வது ஒரு காரணம் இருக்குது. இங்க தீமோத்தேயுக்கு அவர் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, அவர் இங்க சொல்றாரு, ஒரு பயமுள்ள ஒரு மனுஷனா இருந்தது. தீமோத்தேயு எப்படி இருக்கிறாரு, பயம். அது என்ன பயம் பாத்தீங்கன்னா, பேய்பிசாசு பயம் கிடையாது. தீமோத்தேயுக்கு என்ன பயம் தெரியுமா, அசுத்தத்துறை அவருக்கு கர்த்தர் கொடுத்த வரத்தை பயன்படுத்துறதுக்கு பயம். பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் அதெல்லாம் நம்ம சொல்லிருக்கு, நான் உண்மையில் வைத்ததினால் உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நான் நினைப்பூட்டுகிறேன். அது பயம் கூட சொல்லணும். சில சொல்லுவாங்க கூச்ச சுபாவம், நீங்க ஒரு சாட்சி சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது, சொல்லுங்கன்னா எனக்கு முடியல. இது பின்தங்கியே போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு தாழ்மைன்றது, தாழ்மை வேற. இன்னொரு எப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். இங்க தீமோத்தேயுக்கு ஒரு பயம் இருக்கு. தனக்கு இருந்த வரம் திரும்ப தீர்க்கதரிசன வரங்கள், இந்த வரங்களை பயன்படுத்துறதுக்கு பயம். அதான் கொஞ்சம் பயம் நல்ல ஒரு விதத்துல தேவ பயம் நல்லது. ஆனா அதே சமயத்துல என்ன பயம் இருக்கக்கூடாதுன்னா, தேவனுடைய கிருபையை, தேவ வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த கிருபையை பயன்படுத்துறதுக்கு இந்த பயமே சில நேரத்துல கிடையாது. சரி, கிடையாது. ஆனா சொல்றாரு, நீ கிருபையில என்ன செய்யணும், கிருபையில ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்னு ஒரு தோணும், ஆவியான உணர்த்துவார். ஆனா சொல்லிட்டா எல்லாரும் நினைச்சுப்பாங்களா அப்படின்னு இந்த உள்ளத்துல இருப்பாங்க. இந்த தீமோத்தேயுக்கு இருந்த பயம். தீர்க்கதரிசனம் வராம சொல்றாரு, நீ அசதியா இல்லாத, அதை நீ என்ன பண்ண, அனல் மூட்டு. அதை என்ன செய்யும், அனல் மூட்டு. பயப்படாத, தேவன் என்ன தர பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்குங்க. அப்போ இந்த காரியம் பவுல் தீமோத்தேயுக்கு பார்த்த ஒரு குறைவை பார்க்க. அதான் சொல்றாரு, மகனே நீ இந்த விதத்துல ஒரு பலவீனமா, நான் சொல்றேன் இப்போ இதுக்கு மெசேஜ் என்னன்னா, தீமோத்தேயுடைய பலவீனம். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு பலவீனத்தை பார்க்க. நல்ல தீமோத்தேயு தன்னுடைய குமாரன், அவர் தான் அவர் சொல்றாரு, என் குமாரனே இருக்காரு. ஆனா இந்த தீமோத்தேயுக்கு தான் தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் சொன்ன உபதேசங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா இந்த தீமோத்தேயுகிட்ட சில குறைபாடுகள், அதாவது சில பலவீனங்களை பார்க்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கிறோம். அவர் அசட்ட பண்ணப்படக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டார். 2வது ஒரு பயப்படுவார், அச்சப்படக்கூடிய ஒரு நபராக. எல்லாருக்கும் முன்னால் நின்று ஒரு காரியத்தை சொல்லணும், ஒரு பேசணும், ஒரு முன்னால் நின்று நடத்தணும், ஒரு கருணத்துவத்தை செய்யணும் அப்படின்னா ஒரு அச்சம், ஒரு பயம். யாரையாவது செஞ்சுக்கணும், நம்மதான் நம்மதான். இதுல 2 விஷயம் இருக்குது. சில பேர் தங்களுக்கே முந்தி கொண்டு வருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. தன்னைத்தானே பைபிளை கொண்டு தன்னைத்தானே உயர்த்துகிறவன் பார்க்கப்படுவான். வேதத்துல நம்ம வாசிக்கும் போதும் சாலமோனுக்கு முன்னால வந்தவங்க அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ராஜா வைக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் சொல்லலை. நீ சொல்லுங்க, தேவன் நமக்கு சில கிருபைகளை கொடுக்கும் போதும் அதை பயன்படுத்துறதுக்கு பயம். நீங்க அந்த ஓமைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா, பைபிள் ஓமைகள்ல வசனம் இருக்குது. சிலருக்கு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அந்த நிஜமான ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 5 தாலந்து. நீங்க உங்களுக்கு தெரியும்,
அந்த ஒரு தாளந்து ஏன் அவன் ரெண்டு ஆத்துல நம்ம பைபிள் வாசிச்சு பாருங்க. நான் பயந்து போய் அது என்ன பண்ணேன், மற்றவெல்லாம் அதை 2 4 ஆக்கிட்டான், 5 10 ஆக்கிட்டான், ஏன் ஒன்ன மட்டும் அப்படியே வச்சிருந்தான்னு கேட்டீங்கன்னா அவன் பயம். அந்த பயமே அவன் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா அதை பெருக்க முடியாது. கவனிக்க, கர்த்தர் நமக்கு கிஃப்ட் தராது, பலன்களை தராது. நல்ல கவனிக்க, நமக்கு 3 விதமான வரங்கள். 3 விதமான வரங்கள். ஒண்ணு நேச்சுரல் கிஃப்ட். பிறக்கும் போதே சில பேர் பாருங்க, அவங்கள எந்த பாட்டு காசு போக மாட்டேன் இருப்பாங்க, ஆனா அழகா பாடுவோம். சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சில டேலண்ட்கள் இருக்கும் பாருங்க. அது வந்து என்ன சொல்றாங்க, அது அப்படி புறப்பிலே வந்துச்சு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது அவங்க எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாங்க, நல்லா பேசுவாங்க. அது என்னது எங்க வந்து கேட்டீங்கன்னா கத்துக்கல. அது வந்து ஒரு காரணம் தான். அதான் வந்து நேச்சுரல் கிஃப்ட் சொல்லுவோம், நேச்சுரல் கிஃப்ட். 2வது ஒரு கிஃப்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். 2வது ஒரு கிஃப்ட் இருக்கு, அது என்ன சொல்லு, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். தான் நம்ம பொறுமையை பார்க்கணும். அந்த 9 விதமான வரங்கள். அதுல வந்து அந்நிய பாஷை பேசுறதும், வியாக்கியானம் பண்றதும், தீர்க்கதரிசனம் உரைத்தல், இன்னும் சில காரியம் ஞானம் வரும். அதுல வந்து ஆவிகளை பகுத்தறிதல் வரும், அறிவு உணர்ந்த வசனம், ஞானம் வரும், விசுவாசம் வரும், குணமளிப்பு சுலமாக்கம் வரும், அற்புதங்களை செய்யும் சக்தி. இப்படி வந்து 9 வகையான வரங்கள். இது வந்து ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். இன்னும் வர வந்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர்ல 12 வந்து அதுல ஒரு சில கிஃப்ட் சொல்லப்பட்டது. ரோமர் 12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் வாசிக்கலாமா? 12 7 வாசிங்க, 6 வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளபடினால் நம்மேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகுத்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இதுல முதலாளின்னா நீங்க முதலாளி நினைச்சுக்க கூடாது. இதெல்லாமே வந்து இந்தி சம்பந்தப்பட்டு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வாசிங்க, இறக்கம் செய்கிறவன் வாசிங்க. இரக்கம் செய்கிறவர் உற்சாகத்துடனே செய்ய கடவர். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்ப பாருங்க, இது எல்லாமே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, வரங்கள் சொல்லி சபையில கொடுக்கப்பட்டிருக்கிற சில வரம். அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வந்து இந்த தீர்க்க தரிசனம் அந்த பொறுமையில சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல சில தீர்க்கதரிசிகள் வந்து பாடல்களை சில தீர்க்கதரிசனம் அது ஒரு தீர்க்கதரிசி வந்து பாடல் மூலமாக அவருக்கு இது ஒரு அதுல கொஞ்சம் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அவங்க பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஊழியம் செய்கிறது வந்து இது பணிவிடை செய்யுது. இங்க முதல்ல கொஞ்சம் ஊழியம் செய்கிறது பணிவிடை. சில பேருடைய பணிவிடை வந்து அவங்களுக்கு சிலர் வந்து கிஃப்டா இருக்கும். நீங்க பாருங்க, சில பேர் வந்து இந்த ஒரு அது இயல்பாகவே அவங்க வந்து அப்படியே வந்து அவங்க செய்யற பணிவிடை மாதிரி யாரும் செய்ய முடியாது. சில பேருக்கு வந்து அந்த பணிவிடை ஊழியருக்கு ரொம்ப ஒரு சில பேருக்கு வந்து பாருங்க சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு காரியம் இருக்கு, நமக்கு வரங்களை கத்த கொடுத்தது. ஆனா இந்த சில நேரத்தில் எதனால நம்ம மூடி போடுறோம்னு கேட்டீங்கன்னா, எதனால மூடி போடுறோம்னா ஒரு பலன் அச்சம். சரியா சொன்னா என்னது? அச்சம். நல்ல திறமை வாழ்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த திறமையே தெரியவே தெரியாது. ஆனா என்ன ஏன் சொல்லல, ஏன் காரியம்னா அச்சமா தீமை தெளிவு இருந்தாங்க. அவரும் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னா பலவீனமா இருக்கக்கூடாது. இந்த சந்ததிக்கு நீ என்ன பண்ணணும், இந்த உபதேசங்களை நீ கொண்டு போகணும்னா என்ன செய்யணும், நீ யாரா இருக்கணும், பலமுள்ளவனா இருக்கணும். எதுல பலம்னா கிருபையில பலப்படும். தேவனுடைய கிருபையில நீங்க பலப்படணும். அசட்டை பண்ணப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது. கிருபையில என்ன செய்யணும், பலப்படும். எப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த தீமத்தை குறித்த காரியங்கள்ல நிறைய காரியங்களை அவர் எச்சரிக்கையா சொல்லிக் கொண்டு போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தை அவர் எச்சரிப்பா சொல்லும்போது பாருங்க, 2 தீமோத்தேயு
தீமத்தையில ஒன்றும் தீமத்தையும் 20 வாசிங்க. 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விளங்கு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழங்கி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. நல்லா கவனிங்க. 11வது வசனத்துல தேவனுடைய மனுஷனேன்னு சொல்லியிருக்கிறார். 11வது வசனத்துல இந்த தீமத்தை பத்தி பவுல் சொல்லும் போதும் தேவனுடைய மனுஷனேன்னு ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துச்சு. அதே சமயத்துல சொல்றாரு, ஓ தீமத்தையுமே, நான் உனத்துல ஒப்பிட்டு நீ காத்துக்கொள்ளுனா இந்த சீர்கேடான வீட்டு வச்சுக்க சீர்கேடான வீட்டு வச்சுக்கினா சரி விலகி இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும் என்ன ஆகிடுவேன், வழங்கி போவான். சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழங்கி போனாங்க. விசுவாசத்தை விட்டு வழங்கி போனது பல காரியங்கள் சொல்லியிருக்கிற பவுல். அதுல ரொம்ப பாருங்க, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் சில இடங்கள்ல அந்த சில விஷயங்கள் சீர்கேடான வீட்டு வச்சு அதுவும் அதுக்கு என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? அதுக்கு அர்த்தம் பேசுறது வீண் பேச்சு. ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பேனர் என்னன்னா ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கை விவரிக்கிறது. ரொம்ப ஞானமா பேசுறோம், ஞானத்தை சொல்லி தரோம், ஞானத்தை கற்றுத்தரோம் சொல்லி ரொம்ப பேசுறத பார்த்தா ஞானம் மாதிரி இருக்குது. அதுக்கு பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற ஞானம். அது என்ன சொல்றாருன்னா, இது வீண் பேச்சு, இது விலகுது. இதை பாராட்டி சில விசுவாசத்தையே என்ன செஞ்சாங்க, அப்புறம் நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த நம்முடைய பலன் நம்ம கிருபையில் பலப்படணும்னா நம்முடைய வாயை ரொம்ப காத்துக்கிறது அவசியம். கிருபையில நம்ம பலப்பட வேண்டும். இந்த ஒரு தீமத்தையுடைய வாழ்க்கையில இந்த தீமத்தையில கிருபையில பலப்படு, நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்ததை நீ காத்துக்கொள்ளணும், நீ கிருபையில பலப்படுன்னு சொல்ல போறோம். ஒரு முக்கியமான விஷயம் அவர் முன்னாடி சொல்றாரு, யாரோட என்ன செஞ்சிடாத வீண் வார்த்தைகளை பேசி, அந்த பொருளை வீண் கொள்கைகளை பேசி உன்னுடைய தரத்தை, உன்னுடைய விசுவாசத்தை நீ இழந்து போகாதன்னு அவர் சொல்ற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கண்ணம் உண்டாகுது. இந்த கிருபையில நாம் இந்த நாட்களில் பலப்படணும். எதை பலப்படணும்? கிருபையிலே பலப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கண்ணம் உண்டாகட்டும். கிருபையில பலப்படணும்னா என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தில் பலப்படணும்னா என்ன பண்ணணும்? சரீரத்தில் பலப்படணும்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா நல்லா சாப்பிட்டா போதுமா? ஹெல்த்தியா சாப்பிட்டா போதுமா? எக்ஸசைஸ் பண்ணா போதுமா? இதே சொல்லிதான் போறோம். நான் சொல்ற காரியம் சொல்லிடுறேன். பசங்க கைவிட வெள்ளம் கொள்ள ஏற்ற வேலை கொள்ளுது அப்படின்னு எனக்கு பதில் வாசனம். அப்படின்னா ஏதோ இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடலான்னு பலம் வருமா? காலையில் நல்லா சாப்பிட்டு ராத்திரியில பண்ணி இருந்தாலும் பலம் வருமா? அப்படின்னா அதுவும் தினமும் எனக்கு என்ன வேணும்? ஆதாரம். அதுதான் வசனம் சொல்லுது. காலைதோறும் அந்த கிருபை என்னதுன்னா, நான் வாழ்நாளெல்லாம் கலிகொண்டு மகிழ்படிக்கு மோசேயுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? கிருபையினால திருப்தியாகும். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்நாளெல்லாம் நான் கலிகூறணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? கிருபையினால திருப்தியாக நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். அப்போ நான் சொல்றேன், இந்த கிருபையில பலப்படுது அப்படின்னா இது ஒரு நாள்ல அனுபவம் இல்லை. கிருபையில பலப்படுறது என்னங்க? ஒரு நாள் அனுபவம். நினைக்கிறேன், இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஹெல்த்தியா சாப்பிட்டாலும், இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஆகாரம் சாப்பிட்டாலும், 2 நாள் பொறுத்து நீங்க 2 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பலவீனப்படுவோம். அப்படிதானே? அதனால நம்முடைய ஆதாரம் நமக்கு என்ன வேணும்? அனுதினம் வேணும்ன்றது போல கிருபையில பலப்படுறது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கிருபையில பலப்படுவதுனால கிருபையில பலப்படுறதுன்னா ஒரு காரியம் சொல்றேன். கிருபையில பலப்படுறதுன்னா நாம் அனுதினமும் தேவ சமூகத்துல கிருபைக்காக காத்திருக்கிறோம். அதுவும் அதிகாலையில காத்திருக்கிறது நமக்கு நல்லது.
இது சொல்றாரு, நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தினமும் என்ன செய்யணும்? கிருபைக்கு அப்போ இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பிக்க இன்னொரு வசனம் சொல்றேன். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அநேக ஸ்தோத்திரத்தினால என்ன பரவும் வசனம் தெரிந்த வாசிங்க. அநேக ஸ்தோத்திரத்தினாலே எடுத்து வாசிங்க. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். கேட்டீங்களா? அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். எங்க இருக்கு? சொல்லியா? சரி, நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகணும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம காலையில எல்லாரும் ஜபங்கள் கூடும் போதும் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும் போதும் கிருபை நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுல அர்த்தம் அப்படி இல்லை. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகணும்னா இப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தம் நம்ம நினைக்கும் போது மற்றவங்க ஒரு ஸ்தோத்திரம் அந்த அன்னைக்கு சொன்னாங்க அந்த வார்த்தை, அது இல்லைன்னா நமக்கு நீங்க எல்லாத்துக்கும் என்ன ஆயிருப்பான்னு தெரியல, கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும் இப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் சொல்லுவாங்க, அன்னைக்கு அவங்க உதவி செய்யலைன்னா என்ன ஆயிருக்குமோ தெரியும், கர்த்தர் அவங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கணும். இப்படி நம்மை குறித்து நம்முடைய நற்கிரைகளை குறித்து 4 பேர் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு திரும்ப என்ன செய்யணும்? நம்மளை குறித்து விசனம் அடையும் போது இல்லை, நம்மளை குறித்து துக்கம் அடையும் போது இல்லை, நம்மளை குறித்து அவங்க இருதயம் சந்தோஷப்படும் போது, ஆண்டவர் துதிக்கும் போது, அதுதான் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்றது? குமாரனே கிருபையில என்ன பண்ணும்? பெறப்படு. ஏன்னா நம்ம அசட்டப்படக்கூடாது, நம்ம அச்சப்படக்கூடாது, நாம தேவையில்லாத அலுவல சிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறார். அப்படி இருப்போம்னு சொன்னா தேவன் நம்ம கையில ஒப்பிக்கப்பட்ட நற்பொருளை நாம் காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும். அதுதான் அப்போது சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கிருபையில பெறப்படும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். Praise the Lord. Hallelujah. இன்னும் தேவை கிருபை, இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லா தீமைகள் நீக்கி ரத்த கொண்டைகளை மூடி மறைத்துக் கொள்ள பாசம் வேண்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசைகள் இங்கே பயன்படுத்துங்க. வருகைக்கு சபையை ஆயத்தமாக்குங்கப்பா. ஸோ நாங்கள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் கற்று நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி அந்த கிருபைகளை பெறப்படுகிற ஒவ்வொரு உதவி செய்யும். இயேசு நல்ல நாமத்தில் நடத்துகிறாங்க. எல்லா சேர்ந்து சொல்வேன், ஆத்மாவே உலகமே பசங்க ஆத்மாவே கற்று செய்யும். கர்த்தர் செய்த சகல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
Praise the Lord.